ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி. பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சீரக சம்பா ரைஸில் பண்ண பிரியாணி. ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாய் தூள். அடுத்தது 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. அடுத்தது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 6 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், கெட்டியான தயிர். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக அப்படியே போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறத விட இது மாதிரி மேரினேட் பண்ணி ஊற வச்சு பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது மாதிரி மேரினேட் பண்ணுறதுனால ஸ்பைசஸ்லாம் சிக்கன் பீசஸில் அப்சர்வ் ஆயிரும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. 3 மணி நேரம் விட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது இதுமாரி ஊற வச்சு விடுங்க. அப்போ தான் நல்லா மேரினேட் ஆகும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் கவர் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ரைஸ். நான் இன்றைக்கி 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு 3 கப் ரைஸ் கரெக்டாக இருக்கும். சீரக சம்பா ரைஸ். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, பச்சை மிளகாய் 2, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், பே லீஃப், ஏலக்காய், அது மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். அவ்வளோதான். அதோட நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருக்கிற சிக்கன். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், எந்த பிரியாணிக்கும் நல்ல ஆனியன் நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டால் தான் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு.
இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை ஆனியன் தக்காளி பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிக்கனோட ரா ஸ்மெல்லாம் போயிடும் ஒரு 5 மினிட்ஸில். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 3 கப்புக்கு 6 கப் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி பிரியாணிங்கிறதுனால 1 கப் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரைஸ் வந்து குழையாமல் இருக்கும். நான் 3 கப் ரைஸ்க்கு 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டெலாம் போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா ரைஸ் வேகும்போது அந்த சால்ட்டு கரெக்டாகிடும். தண்ணி கொதித்ததும் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மோஸ்ட்லி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுவோம் பிரியாணி. நிறைய கடையிலையும் பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். சீரக சம்பா ரைஸில் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா ரைஸ் போட்டுட்டு ரொம்ப குக் பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க, ரைஸ்லாம் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு கவர் போட்டு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும். இப்போ கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் பாருங்கள் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் ஒரு 80% தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரை டைரெக்டாக ஸ்டவ் மேலே வைக்காமல் ஒரு தோசை தாவா வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சு குக் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து உடையாமவும் இருக்கும், கீழே வந்து அடிப்பிடிக்காமவும் இருக்கும் ரைஸு. ஸோ தோசை தவா வச்சாச்சு. அதுக்கு மேலே இப்போ குக்கரை ட்ரான்ஸ்ஃபர் போடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருந்தது நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கலாம். தோசை தவா வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லாட்டி ஹை ஃப்ளேமில் கூட வைங்க. இப்போ குக்கரை மூடிட்டுறோம். மூடிட்டு குக்கரில் விசில் போடாமல் அதுக்கு மேலே வெயிட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது எடுத்து கமுத்தி வச்சுருங்க. அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகாத அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற பொருள் ஏதாவது எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்
ஃபஸ்ட்டு தவா வைக்கும்போது ஹையில் வைங்க. அதுக்கப்புறம் இப்போது வெயிட் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் தோசை தவா மேலேயே வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே நல்லா பிரியாணியெல்லாம் நல்லா பாயில் ஆயிரும். தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆயிரும். பாருங்கள், நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ ஹீட்டாக இருக்கும்போது கரண்டி போட்டு உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, குழஞ்சிரும். மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்தது பிரியாணின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.